அனைவருக்கும் என்பார்ந்த வணக்கங்கள். நான் டாக்டர் சந்தியா, பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் பிரேசஸ் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன். நம்ம மருத்துவமனைக்கு முழுவதுமா அனைத்து பற்களுமே கட்டுறதுக்காக ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவங்க கேட்டது என்னன்னா, டாக்டர் என்னோட கீழ்த்தாடையில மட்டும் எனக்கு 2 இம்ப்ளான் பொருத்தி முழுசா எனக்கு ஒரு பல்செட் கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. 2 இம்ப்ளான் மட்டும் பொருத்துறோம் அப்படின்னா அதோட செலவும் கம்மியாயிடும். ஏற்கனவே நான் வெளியே ஒரு மருத்துவமனையில கேட்டிருந்தேன், அவங்க எனக்கு பண்ணித்தரதா சொல்லியிருந்தாங்க. நீங்க எனக்கு இதே மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. முழுவதுமா பல்லு கட்டுறதுக்காக ஒரு தாடையில 2 இம்ப்ளான் மட்டும் பொருத்தி முழுசா பல் செட் கொடுக்குற அந்த ஒரு முறையை தான் ஓவர் டென்ச்சர் அல்லது ஸ்னாப் டென்ச்சர் அப்படின்னு சொல்றோம். இந்த முறையில பண்ணக்கூடிய அந்த ஓவர் டென்ச்சர் பிக்சடா பல் கட்டுற முறை கிடையாது. இது கழட்டி மாற்ற பல் செட் மாதிரியே நம்ம தினமும் கழட்டி தான் பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஆனா இது கழட்டி மாற்ற பல் செட் மாதிரி லூஸா இருக்காது, கொஞ்சம் டைட்டா இருக்கும். நம்ம மருத்துவமனையில இந்த ஓவர் டென்ச்சர் முறையை பண்றத நம்ம நிறுத்தி 14 வருஷங்கள் ஆச்சு. ஏன்னா இதுல நிறைய பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருக்கு. இந்த ஓவர் டென்ச்சர் முறையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருந்தாலும் நிறைய பேர் இந்த முறையை எதனால பண்ணிக்கிறாங்க, ஏற்கனவே ஓவர் டென்ச்சர் பண்ணி இப்போ உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அதை நம்ம எப்படி சரி பண்றது, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த ஓவர் டென்ச்சர் முறை பண்றதால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்க்கலாம். இதுல மொத்தம் 8 விதமான பிரச்சனைகள் இருக்கு. முதல் பிரச்சனை, மக்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா இம்ப்ளான் பொருத்தி பற்கள் கட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே அந்த பற்கள் நம்மளோட இயற்கையான பற்கள் மாதிரி பிக்சடா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா இந்த ஓவர் டென்ச்சர் முறையில நம்ம என்னதான் இம்ப்ளான் பொருத்தி பல்லு கொடுத்தாலுமே அது பிக்சடான பல்செட் கிடையாது. அதுவும் கழட்டி மாற்ற பல்செட் மாதிரி தினமும் நம்ம கழட்டி தான் பயன்படுத்த வேண்டியிருக்கும். இதுலயும் குறிப்பா நைட்டு தூங்கும் பொழுது அந்த ஓவர் டென்ச்சரை வாயில போட்டுட்டே தூங்கக்கூடாது. அளவுக்கு அதிகமான அழுத்தத்தினால ஈறுகள்ல புண்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது காரணம், இந்த ஓவர் டென்ச்சர் பாத்தீங்கன்னா அளவுல ரொம்ப பெரியதா இருக்கும். அதனால சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாடு எல்லாமே அந்த ஓவர் டென்ச்சருக்கு அடியில போய் மாட்டிக்குது. இதனால ஒரு முறையும் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா கட்டாயமா அந்த ஓவர் டென்ச்சரை கழட்டி நம்ம தண்ணியில சுத்தப்படுத்தி திரும்பவும் பயன்படுத்த வேண்டியிருக்கும். மூணாவது காரணம், இந்த ஓவர் டென்ச்சரை நம்ம ஒரு நாளைக்கு நிறைய முறை கழட்டி மாற்றோம் அப்படிங்கறதால ஏதாவது ஒரு முறை அது தெரியாம கை தவறி கீழே விழுந்து உடையறதுக்கான வாய்ப்புகளும் இதுல அதிகமா இருக்கு. நான்காவது, இந்த ஓவர் டென்ச்சர்ல கழட்டி மாற்ற பல்செட் மாதிரி நம்மளோட மேல் அன்னத்து பகுதியை முழுவதுமா மூடி ஒரு பிளேட் இருக்கும். இந்த பிளேட்டு மேல் அன்னத்தை முழுவதுமா மூடி இருக்கு அப்படிங்கறதால நம்ம சாப்பிடுற சாப்பாட்டோட சுவையை நம்மளால உணர முடியறது கிடையாது. அந்த உணவு ரொம்ப சூடா இருக்கா குளிர்ச்சியா இருக்கா அப்படிங்கறதையும் நம்மளால உணர முடியறது கிடையாது. ஐந்தாவது காரணம், இந்த ஓவர் டென்ச்சர் அளவுல ரொம்ப பெரியதா இருக்கு அப்படிங்கறதாலையும் நம்மளோட மேல் அன்னத்து பகுதியில ஒரு பிளேட் மூடி இருக்கு அப்படிங்கறதாலையும் பேசும்பொழுது வார்த்தைகளை நம்மளால தெளிவா உச்சரிக்க முடியறது கிடையாது. பேசுறதுலயும் சிரமங்கள் ஏற்படுது. ஆறாவது காரணம், இப்ப முழுவதுமா ஒரு தாடையில அனைத்து பகுதிகளிலுமே நம்ம இம்ப்ளான் பொருத்தும் பொழுது அனைத்து பகுதிகளிலுமே அழுத்தங்கள் நமக்கு சமமா போகுது. ஒரு சில இடங்கள்ல மட்டும் இம்ப்ளான் பொருத்துறோம் அப்படின்னா இம்ப்ளான் பொருத்தாத இடத்துல ஈறுகள் மேல அளவுக்கு அதிகமான அழுத்தங்கள் போகுது. காலப்போக்குல எலும்புகளும் கரைய ஆரம்பிக்குது. எலும்புகள் கரைய இந்த ஓவர் டென்ச்சர் லூஸ் ஆக ஆரம்பிக்குது. முதல்ல நமக்கு இந்த ஓவர் டென்ச்சர் டைட்டா இருக்கும், எலும்புகள் கரைய இது லூஸ் ஆக ஆரம்பிக்குது. இதனால எதிர்காலத்துல தேவைப்படும் பொழுது இந்த ஓவர் டென்ச்சரை ரீலைனிங் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி திரும்பவும் நம்ம டைட் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இல்லைன்னா தேவைப்பட்டா இந்த ஓவர் டென்ச்சரை புதுசாவும் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்காக கூடுதலா செலவுகளும் ஏற்படுது. இது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல முழுவதுமா இம்ப்ளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தேவையான அளவுக்கு எலும்புகள் இல்லாம போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏழாவது காரணம், இந்த ஓவர் டென்ச்சரை வாயில இருக்கிற இம்ப்ளான்டோட பொருத்துறதுக்காக இந்த ஓவர் டென்ச்சரோட அடிப்பகுதியில பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ரப்பர் ரிங் இருக்கும். இதுதான் ஓரிங் அப்படின்னு சொல்றோம். நிறைய தடவை இந்த ஓவர் டென்ச்சரை நம்ம கழட்டி மாட்டி பயன்படுத்தும் பொழுது இந்த ரப்பர் ரிங் அதோட எலாஸ்டிக் தன்மையை இழக்குது. இதனால காலப்போக்குல அந்த ஓவர் டென்ச்சர் லூஸ் ஆக ஆரம்பிக்குது. இதனால தேவைப்படும் பொழுது அந்த ஓவர் டென்ச்சர்ல இருக்கிற அந்த ஓரிங்கை நம்ம நிறைய முறைகள் திரும்ப மாத்த வேண்டியிருக்கு. சில நேரங்கள்ல வருஷத்துக்கு 2-3 முறை அந்த ரப்பர் ரிங்கை நம்ம புதுசா மாத்த வேண்டியிருக்கும். இதுக்கான செலவுகளும் கூடுதலா ஏற்படுது. எட்டாவது காரணம், இந்த ஓவர் டென்ச்சர்ல இம்ப்ளான் ஃபெயிலியர் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா 2 இம்ப்ளான் மட்டும் பொருத்தி முழுசா ஒரு பல்செட் கொடுக்கும் பொழுது அந்த 2 இம்ப்ளான்ட்ல மட்டும் அளவுக்கு அதிகமான அழுத்தங்கள் போகுது. அளவுக்கு அதிகமான அழுத்தத்தினால எலும்புகள் கரைஞ்சி இம்ப்ளான் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காரணங்கள்னாலதான் நம்ம மருத்துவமனையில கடந்த 14 வருடங்களா இந்த ஓவர் டென்ச்சர் முறையை நம்ம பண்றது கிடையாது. இந்த ஓவர் டென்ச்சர் முறையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே நம்ம மக்கள்ல சில பேர் இந்த ஓவர் டென்ச்சர் முறையை பண்ணிக்கிறாங்க. அவங்க இது பண்ணிக்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்குங்க. முதல் காரணம் செலவு.
ஓர்டென்ச்சர் முறையில மிக குறைவான இம்ப்ளான்ட் மட்டும்தான் பயன்படுத்துறோம் அப்படிங்கறதால செலவும் வந்து குறைவா இருக்கும் அப்படிங்கறதால நிறைய பேர் வந்து செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே பார்த்து இந்த முறையை வந்து பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு நீண்ட காலத்தை அடிப்படையை நம்ம வச்சு பாக்குறோம் அப்படின்னா இந்த ஓவர்டென்ச்சர்ல எதிர்காலத்துல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த பிரச்சனைகளை சரி பண்றதுக்காக திரும்ப திரும்ப நம்ம நிறைய செலவு வந்து பண்ண வேண்டியிருக்கு. அதிகப்படியான அலைச்சல், மன உளைச்சலும் ஏற்படுது. இரண்டாவது காரணம் பயம். டாக்டர் 1-2 இம்ப்ளான்ட்னா பரவாயில்ல, வாய் முழுக்க இம்ப்ளான்ட் பொருத்தணும்னா எனக்கு கேட்கும் போதே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க, ஒரு இம்ப்ளான்ட் பொருத்துறதா இருந்தாலும் சரி, வாய் முழுக்க இம்ப்ளான்ட் பொருத்துறதா இருந்தாலும் சரி, நம்ம அந்த இம்ப்ளான்ட் பொருத்துறதுக்கு கொடுக்க போற போற மருந்து ஒண்ணுதான், பண்ண போற முறையும் வந்து ஒண்ணுதான். அதனால முழுவதுமா இம்ப்ளான்ட் பொருத்துறதுக்கு பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் தேவையில்லை. பெரும்பாலும் இந்த ஓவர்டென்ச்சர் முறையை யார் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மருத்துவக் கல்லூரிகளுக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கிறவங்க பெரும்பாலும் இந்த ஓவர்டென்ச்சர் முறையை பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஓவர்டென்ச்சர் முறையை பண்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குங்க. என்ன தெரியுங்களா? எலும்பு மிக குறைவா இருக்கு அப்படின்னா இம்ப்ளான்ட் பொருத்தி பிக்சடா பருக்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஏன் சில மருத்துவர்கள் கிட்டயுமே கூட இருக்கு. எலும்பு மிக குறைவா இருந்தாலுமே இம்ப்ளான்ட் பொருத்தி டைட்டானியம் பார் அப்படிங்கிற நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி பிக்சடா பற்களும் உடனே கொடுக்க முடியும் அப்படிங்கிற நவீன தொழில்நுட்ப முறைகள் நிறைய வந்துருச்சு. அதனால எலும்பு குறைவா இருந்தாலுமே நம்ம இம்ப்ளான்ட் பொருத்தி பிக்சட் பற்களும் உடனே கொடுக்க முடியும். சரி, இப்போ ஏற்கனவே ஓவர்டென்ச்சர் பண்ணிருக்கீங்க, அதுல சில பிரச்சனைகள் இருக்கு, இதை நம்ம எப்படி சரி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல உங்க தாடைக்கு ஒரு 3D CBCT எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். எக்ஸ்ரே பார்க்கும் பொழுது ஏற்கனவே தாடையில இருக்கிற அந்த இம்ப்ளான்ட் எலும்போட நல்லா இணைஞ்சிருக்கு, உறுதியா இருக்கு அப்படின்னா அந்த இம்ப்ளான்ட்டை நம்ம அப்படியே வச்சுட்டு அதுக்கு பக்கத்துல கூடுதலா இம்ப்ளான்ட் பொருத்தி முழு பிக்சட் பல்செட் உடனே கொடுக்க முடியும். எக்ஸ்ரே பார்க்கும்பொழுது இம்ப்ளான்ட் ரொம்ப பலவீனமா இருக்கு, அது எலும்போட சரியான முறையில பொருந்தல, இணையாம இருக்கு அப்படின்னா அந்த இம்ப்ளான்ட்டை எடுத்துட்டு நம்ம முழுவதுமா இம்ப்ளான்ட் பொருத்தி பிக்சடா பற்கள் உடனே வந்து கொடுக்க முடியும். ஏற்கனவே ஓவர்டென்ச்சர் பண்ணி பிரச்சனைகளோட 2 பேஷண்ட் நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, அவங்களுக்கு நம்ம அதை எப்படி சரி பண்ணோம், அதுதான் இப்ப பார்க்க போறோம். வாங்க. இவங்களுக்கு வயது 63, மதுரையில இருந்து நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கீழ் தாடையில 2 இம்ப்ளான்ட்ஸ் பொருத்திட்டு ஓவர்டென்ச்சர் அப்படின்ற முறையில கல்வி மாற்ற பல்செட் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பல்செட்ல நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்றதுனாலதான் இவங்க நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க. இவங்களை செக் பண்ணி பார்த்ததுல அந்த 2 இம்ப்ளான்ட்ஸுமே எலும்போட ஒட்டாம இருந்தது தெரிய வந்தது. இதுதாங்க அந்த 2 இம்ப்ளான்ட்ஸ் பொருத்திட்டு ஓவர்டென்ச்சர் முறையில கொடுக்கப்பட்ட அந்த கல்வி மாற்ற பல்செட். இவங்க சந்தித்த பிரச்சனைகள் என்னன்னா, அந்த 2 பல்செட்டுமே நல்லா லூஸா ஆடிக்கிட்டே இருக்கு, அதனால சரியா பேச முடியல, சாப்பிட முடியல, ஏன் தண்ணி கூட குடிக்க முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றதுனால எங்கேயுமே வெளியில போறது இல்ல, எந்த ஃபங்க்ஷனுக்கும் போறது இல்ல, இதை வச்சுக்கிட்டு சரியா சாப்பிடவும் முடியல அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இவங்களுக்கு நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்திருந்தோம். எக்ஸ்ரேலயும் அந்த 2 இம்ப்ளான்ட்ஸ் எலும்போட ஒட்டாம இருந்தது தெரிய வந்தது. இவங்களுக்கான சிகிச்சை திட்டம் என்ன சொல்லி இருந்தோம்னா, எலும்போட ஒட்டாம இருக்கிற அந்த 2 இம்ப்ளான்ட்ஸையும் அகற்றிட்டு மேல் தாடையிலையும் கீழ் தாடையிலையும் போதிய எண்ணிக்கையிலான இம்ப்ளான்ட்ஸ் பொருத்திட்டு 4 to 5 நாட்கள்ல ஒரு தற்காலிக பிக்சட் பற்கள் இவங்களுக்கு பொருத்துறதா சொல்லி இருந்தோம். கீழ் தாடையில எலும்பு நல்லா இருந்தது, ஆனா மேல் தாடையில ரொம்ப வருஷமா கல்வி மாற்ற பல்செட்டை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்ததுனால அங்க இருக்கிற எலும்போட அளவு மிகவும் குறைவா இருந்தது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம MU இம்ப்ளான்ட்ஸ் அப்படின்ற ஸ்பெஷல் இம்ப்ளான்ட்ஸ் பயன்படுத்துவோம். அதற்கு மேல நம்ம டைட்டேனியம் பார் பொருத்துவோம். இந்த சிகிச்சை திட்டம் தான் இவங்களுக்கு நம்ம சொல்லி இருந்தோம். இந்த சிகிச்சையின் நோக்கம் என்னன்னா, அவங்களுக்கு அவங்களோட முகத்திற்கு ஏற்ப ஒரு அழகிய புன்னகை கொடுக்கணும். அதனால அவங்களுக்கு தன்னம்பிக்கை உருவாகணும். அவங்க 2 பக்கமும் உணவு நல்லா மென்னு சாப்பிடணும். ஒரு பிக்சடான பல்செட் கொடுக்கணும். தினமும் கழட்டி மாட்டணும்ன்ற அவசியம் கிடையாதுன்னு அவங்களோட உறவினர்களோட கலந்து பேசி அதுக்கப்புறமா அவங்க சிகிச்சை ஆரம்பிச்சதுக்காக வந்திருந்தாங்க. சிகிச்சையின் முதல்ல அவங்களுக்கு ப்ரீ மெடிகேஷன்ஸ் கொடுத்துடும். அதுக்கப்புறமா கீழ்த்தாடையில முழுவதுமா மருத்துவ மருந்து கொடுத்துடும். அந்த எலும்போட ஒட்டாம இருக்கிற 2 இம்ப்ளான்ட்ஸ் அகற்றிட்டும். அதுக்கப்புறமா போதிய எண்ணிக்கையிலான இம்ப்ளான்ட்ஸ் பொருத்திட்டும் ஒரு 1/2 மணி நேரம் அவங்க ஓய்வு எடுத்தாங்க. அதுக்கப்புறமா மேல் தாடையில மருத்துவ மருந்து முழுவதுமா கொடுத்துட்டு மேல் தாடையிலும் அந்த MU இம்ப்ளான்ட்ஸ் அப்படின்ற ஸ்பெஷல் இம்ப்ளான்ட்ஸ் பொருத்திட்டோம். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்திருந்தோம். இம்ப்ளான்ட்ஸ் எல்லாம் சரியா வந்திருக்கா, பாதுகாப்பா இருக்கா, சரியான இடத்துல பிக்ஸ் பண்ணிருக்கோமா அப்படின்றது செக் பண்றதுக்காக இம்ப்ளான்ட்ஸ் எல்லாமே நல்லபடியா வந்திருந்தது. அந்த இம்ப்ளான்ட்ஸ் பொருத்தினதுக்கு அப்புறமா எப்படி இருக்கும்ன்ற புகைப்படத்தை தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க.
இம்ப்ளான்ட் பதியம் வைத்ததுக்கு அப்புறமா வலி எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக மாத்திரைகள் மற்றும் ஆலோசனைகளை அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம். 2வது நாள் வந்தப்போ அவங்களோட இம்ப்ளான்ட்ஸ் டிஜிட்டல் முறையில அளவு எடுத்தோம். எடுத்த அளவை கம்ப்யூட்டருக்கு கொண்டு போய் கேட்கேம் டிசைனிங் டெக்னாலஜி மூலமா டைட்டேனியம் பார் டிசைன் பண்ணி அதை கேட்கேம் மில்லிங் டெக்னாலஜி மூலமா தயார் செய்து 3வது நாள் அந்த டைட்டேனியம் பார் நம்ம அந்த இம்ப்ளான்ட்ஸ் மேல பொருத்திட்டோம். எப்படி அந்த டைட்டேனியம் பார் இம்ப்ளான்ட்ஸ் மேல பொருத்தணும்ன்ற வீடியோ தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. டைட்டேனியம் பார் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா முக அளவு எடுப்போம். எடுத்த அளவை கம்ப்யூட்டருக்கு கொண்டு போய் கேட்கேம் டிசைனிங் டெக்னாலஜி மூலமா பற்களை வடிவமைப்போங்க. இது மாஸ்டர் டென்டல் டெக்னீஷியன்ஸ் இதை பண்ணுவாங்க. பொருத்தப்படுற செயற்கை பற்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டிசைனிங்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த டிசைனிங் முறையில வடிவமைக்கப்பட்ட பற்களை 3D பிரிண்டிங் முறையில தயார் செய்து 4வது நாள் இவங்களுக்கு நம்ம அந்த செயற்கை பற்களை பொருத்தினதுக்கு அப்புறமா அவங்க முகத்திற்கு எப்படி இருக்கு, அவங்க வாயில எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணோம். அவங்க முகத்திற்கு ரொம்பவே பொருத்தமா இருந்தது, அவங்களுக்கும் ரொம்ப திருப்தியா இருந்தது. இந்த செயற்கை பற்களை ஒரு சாஃப்ட் சிமெண்ட்ல வச்சு 4வது நாள் பிக்ஸ் பண்ணிட்டோங்க. ஏன்னா அவங்க செக் பண்ணி பாக்குறதுக்காக 3 நாள் கழிச்சு வந்திருந்தாங்க. டாக்டர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இவங்களோட இயற்கையான ஈறுகள் என்ன நிறத்துல இருக்குமோ அதே ஈறு நிறத்தை நம்ம இந்த செயற்கை பற்களையும் உருவாக்கணும், வடிவமைச்சோம். ஈறு கலர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட அந்த புன்னகை எப்படி இருக்குன்றதுதான் இப்போ நீங்க பாத்துட்டு இருந்தீங்க. அவங்களோட முகத்திற்கு ரொம்பவே இயல்பா இயற்கையானதா அழகாக இருந்தது, அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஈறு கலர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த செயற்கை பற்களை நம்ம ஸ்ட்ராங் சிமெண்ட்ல வச்சு பிக்ஸ் பண்ணிட்டோங்க. அடுத்ததா இவங்களுக்கான சிகிச்சை செலவு என்னன்றத பார்க்கலாம். மொத்தம் 3 பிராண்ட் இருக்கு. இவங்க இட்டாலி பிராண்ட் சூஸ் பண்ணி இருந்தாங்க. மேல் தாடையிலும் கீழ் தாடையிலும் முழுவதுமா இம்ப்ளான்ட் முறையில பிக்ஸடா பல்லு கட்டுறதுக்கு மொத்தம் 3 லட்சம் ஆச்சுங்க. அந்த MU இம்ப்ளான்ட்ஸ் அப்படின்ற அந்த ஸ்பெஷல் இம்ப்ளான்ட்ஸ் மேல டைட்டேனியம் பார் பிக்ஸ் பண்றதுக்கு கூடுதலா 40,000 வரும். 6 மாதம் கழித்து இந்த தற்காலிக பல் செட்டை நம்ம டியூரபிள் பற்களா மாத்திக்கணும். அது ஒரு பல்லுக்கு 8,000 வரும். 24 பற்கள்னா உங்களுக்கு 1,92,000 வரும். ஒருவேளை 28 பற்கள் தேவைப்பட்டதுன்னா 2,24,000 வருங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வயது 67, காஞ்சிபுரம்ல இருந்து வந்திருந்தாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா ஓவர் டென்ச்சர் முறையில கழட்டி மாற்ற பல் செட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் பல் மருத்துவ கல்லூரியில மேல் தாடையில 4 இம்ப்ளான்ட்ஸும் கீழ் தாடையில 2 இம்ப்ளான்ட்ஸும் பொருத்திட்டு மேல் தாடைக்கும் கீழ் தாடைக்கும் கழட்டி மாற்ற பல் செட்டு பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுதாங்க மேல் தாடையில 4 இம்ப்ளான்ட்ஸ் பொருத்திட்டு கீழ் தாடையில 2 இம்ப்ளான்ட்ஸ் பொருத்திட்டு அந்த ஓவர் டென்ச்சர் முறையில பயன்படுத்தப்படுற அந்த கழட்டி மாற்ற பல் செட்டு. இதுதாங்க அந்த ஓவர் டென்ச்சர் எப்படி இருக்கும்ன்றது இந்த போட்டோல நீங்க பாக்கலாம். அடுத்ததா இவங்க சந்தித்த பிரச்சனைகள் என்னென்னா, அந்த பல் செட்டை டெய்லியும் தூங்கும் போது கழட்டி வைக்க வேண்டியதா இருக்கு டாக்டர். அது மட்டும் இல்லாம அடிக்கடி அந்த பல் செட்டு உடையிற பிரச்சனை வேற இருக்கு. திரும்ப போய் அதை ரிப்பேர் பண்ணாலுமே அது அடிக்கடி உடையுது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பல் செட்டு லூஸா ஆடிட்டே இருக்கிறதுனால சரியா பேச முடியல, சாப்பிட முடியல, என் தண்ணி கூட குடிக்க முடியல அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. 2 பக்கமும் உணவை நல்லா மென்னு சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி இருக்காங்க. உணவோட சுவை தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இம்ப்ளான்ட்டுக்கு மேல இருக்கிற அந்த அபட்மெண்ட் பகுதியும் ஆடுது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இவங்களுக்கு நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். இம்ப்ளான்ட்ஸ் எல்லாமே நல்லா எலும்போட பொருந்தி இருந்தது. இவங்களுக்கான சிகிச்சை திட்டம் என்ன சொல்லி இருந்தோம்னா, மேல் தாடையிலையும் கீழ் தாடையிலையும் போதிய எண்ணிக்கையிலான இம்ப்ளான்ட்ஸ் பொருத்திட்டு 4 இருந்து 5 நாட்களுக்குள்ளார பிக்சடான தற்காலிக பற்கள் பொருத்துறதான்னு சொல்லியிருந்தோம். மேல் தாடையில எலும்பின் அளவு மிகவும் குறைவா இருக்கிறதுனால MU இம்ப்ளான்ட்ஸ் அப்படின்ற ஸ்பெஷல் இம்ப்ளான்ட்ஸ் பொருத்தப்படும். டெரிகாய்டு இம்ப்ளான்ட்டும் பொருத்தப்படும். அதற்கு மேல டைட்டேனியம் பார் பிக்ஸ் பண்ணப்படும் சொல்லி இருந்தோம். 6 மாதம் கழித்து இந்த தற்காலிக பிக்சட் பற்களை டியூரபிள் பிக்சட் பற்களா மாத்திக்கணும்னு சொல்லி இருந்தோம். இவங்களும் சிகிச்சையை ஒத்துக்கிட்டு சிகிச்சையை ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இந்த சிகிச்சையின் நோக்கம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பிக்சடான பல் செட்டு கொடுக்கணும். தினமும் கழட்டி மாட்டணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்க 2 பக்கமும் உணவை நல்லா மென்னு சாப்பிடணும். முக்கியமா உணவின் சுவை தெரிய வேண்டும். அவங்களோட முகத்திற்கு ஏற்ப ஒரு அழகிய புன்னகை கொடுக்கணும். அதனால அவங்களுக்கு தன்னம்பிக்கை உருவாகணும். முதல் நாள் சிகிச்சை முதல்ல அவங்களுக்கு ப்ரீ மெடிகேஷன்ஸ் கொடுத்துட்டோம். கீழே முழுவதுமா மருந்து கொடுத்துட்டு இம்ப்ளான்ட்ஸ் பொருத்திட்டோம். அதுக்கப்புறமா அவங்க ஓய்வு எடுத்தாங்க. மேல் தாடையிலும் மருந்து கொடுத்துட்டு இம்ப்ளான்ட்ஸ் பொருத்திட்டோம். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். இம்ப்ளான்ட்ஸ் எல்லாம் சரியா வந்திருக்கான்னு, எல்லாம் நல்லபடியா வந்திருந்தது. இம்ப்ளான்ட்ஸ் பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்கும்ன்ற புகைப்படத்தை தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இம்ப்ளான்ட்ஸ் பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வலி எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக
மாத்திரைகள் எல்லாமே தகுந்த ஆலோசனைகளோட கொடுத்தோம். 2வது நாள் சிகிச்சையில அவங்களோட இம்ப்ளான்ட் அளவு நம்ம டிஜிட்டல் முறையில அளவெடுப்போம். எடுத்த அளவை கம்ப்யூட்டருக்கு கொண்டு போய் CAD/CAM டிசைனிங் டெக்னாலஜி மூலமா டைட்டேனியம் பார் வடிவமைச்சு CAD/CAM மில்லிங் டெக்னாலஜி முறையில அந்த டைட்டேனியம் பார் தயார் செய்து 3வது நாள் அவங்களுக்கு நம்ம அந்த டைட்டேனியம் பார் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். டைட்டேனியம் பார் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம முக அளவு டிஜிட்டல் முறையில அளவெடுப்போம். எடுத்த அளவை கம்ப்யூட்டருக்கு கொண்டு போய் CAD/CAM டிசைனிங் டெக்னாலஜி மூலமா பற்களை வடிவமைப்போம். இது மாஸ்டர் டென்டல் லேப் டெக்னீஷியன்ஸ் பண்ணுவாங்க. வடிவமைக்கப்படுற செயற்கை பற்கள் அவங்களோட முகத்திற்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கம்ப்யூட்டர்லயே பார்க்கலாங்க. CAD/CAM டிசைனிங் முறையில வடிவமைக்கப்பட்ட பற்களை 3D பிரிண்டிங் முறையில பற்களை தயார் செய்து 4வது நாள் இவங்களுக்கு நம்ம அந்த பற்களை பொருத்திட்டோம். பொருத்தினதுக்கு அப்புறமா அவங்க முகத்திற்கு எப்படி இருக்கு, அவங்க வாயிலையும் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. 4வது நாள் அந்த செயற்கை பற்களை நம்ம ஒரு சாஃப்ட் சிமெண்ட்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 3 நாள் கழித்து வந்திருந்தாங்க. டாக்டர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட புன்னகைக்கு பொருத்தமான ஈறு கலரை அந்த செயற்கை பற்கள்ல உருவாக்கி வடிவமைச்சோம். அதுக்கப்புறமா அந்த செயற்கை பற்கள்ல நம்ம ஸ்ட்ராங் சிமெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்த புகைப்படத்தை தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த புகைப்படம் பாக்குறீங்க இல்லைங்களா, இது ஓவர் டென்ச்சர் முறையில மேல் தாடையில போட்டுட்டு இருக்கிற அந்த கழட்டி மாற்ற பல் செட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த பிளேட்டு மேல் அன்னத்தை முழுவதுமா கவர் பண்ணி இருக்கும். அதனால அந்த உணவின் சுவை நமக்கு எதுவும் தெரியாது. அது மட்டும் இல்லாம எலும்புகளும் வேகமா குறைய ஆரம்பிக்கும். ஆனா இந்த இம்ப்ளான்ட் முறையில பிக்சடா பல்லு கட்டி நம்ம கொடுக்கற தற்காலிக பிக்சட் பற்கள்ல இந்த மாதிரி பிளேட் எதுவுமே வராதுங்க. நீங்க அதனால ஓவர் டென்ச்சர் பண்ணி உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்குன்னா, அந்த பல் செட்டு சரியா செட் ஆகல அப்படின்ற பிரச்சனை இருக்குன்னா, அது ஒரு பிக்சட் பல் செட்டா மாத்துறதுக்கான எளிய வழிமுறைகள் நிறைய இருக்குங்க. ஓவர் டென்ச்சரை பத்தி தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். இதை பற்றிய மேலும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம், இல்ல வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணலாம், இல்ல கீழே யூடியூப் கமெண்ட்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.